விவசாயத்தில் காளைகளை பயன்படுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பொள்ளாச்சி அருகே ரேக்லா பந்தயம் நடந்தது. பொள்ளாச்சி அருகே உள்ள எஸ். குமாரபாளையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ரேக்லா பந்தயம் நடந்தது. பண்டைய காலத்தில் விவசாயத்தில் முழுமையாக காளை மாடுகளை பயன்படுத்தி வந்ததால் விவசாயம் இயற்கையான முறையால் செழிப்பாக இருந்தது. ஆனால் தற்போது விவசாயத்திற்கு காளை மாடுகளை பயன்படுத்துவது குறைந்து வருகிறது. எனவே விவசாயத்தில் காளை மாடுகளின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. 2 பல் முளைத்த காளைகளுக்கு 200 மீட்டர் தூரமும் 4 பல் முளைத்த காளைகளுக்கு 400 மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டு நடந்த போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கேரளாவிலிருந்து 30க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த காளை மாடு ரேக்லா பந்தயத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு காளை மாடுகளை விவசாயத்தில் பூத்த வேண்டும் என்பதற்காகவும் காளை மாடுகள் பண்டைய காலத்திலே விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்து இடைக்காலங்களிலே அந்த காளை மாடுகள் பயன்பாடு இல்லாமல் போனதாலும் அதை வலியுறுத்தி காளை மாடுகள் விவசாயத்தில் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காளை மாடு வளர்த்தும் விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருடந்தோறும் தொடர்ந்து இந்த ரேக்லா பந்தயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேகமாக சீறி பாய்ந்து சென்ற காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். இந்த ரேக்லா போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளருக்கு தங்க நாணயங்களும் வெற்றி கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டன.